என்னது, தெனாலி படத்துக்கு பேர் வச்சது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? அட ஆமாங்க. படையப்பா படத்தினுடைய மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா கமல் சார் KS ரவிக்குமாரை கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னதோட மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேன்னு சொன்ன KS ரவிக்குமார் அவர்களுக்கு ஒரு சின்ன தயக்கம். அப்போது ரஜினி சார் கால் பண்ணி கேட்டிருக்காரு. ரஜினி சார், ஏங்க கமல் சாரே ஓகேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கெல்லாம் தயங்கலாமா, தைரியமாக இறங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தியிருக்காரு. படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா படத்துக்கு இன்னும் தலைப்பு வைக்கலையே அப்படின்னு வருத்தம் KS ரவிக்குமாருக்கு இருந்திருக்கு. எவ்வளவோ யோசித்தாலும் அவருக்கு சரியான தலைப்பு சிக்கவே இல்லை. வழக்கம் போல் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சவர் ஒரு நாளைக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் KS ரவிக்குமாருக்கு கால் பண்ணி தெனாலி டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. ரவிக்குமாருக்கு ரொம்ப சந்தோஷம். இதை விட சூப்பரான டைட்டில் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலை வச்சு படத்தையும் முடிச்சு ரிலீஸும் பண்ணிட்டாங்க. 90களில் ரிலீஸ் ஆன நிறைய ரஜினி சார் படங்களுக்கு அவர் தான் டைட்டில் வச்சுருப்பார். அது அண்ணாமலை, வீரா, படையப்பா, பாஷா, முத்து இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் வரக்கூடிய டைட்டில் மக்கள் மனசில் ரீச் ஆகிருக்கு, படமும் ஹிட்டாக இருக்குது. தெனாலி திரைப்படமும் மக்கள் மனசில் ஈஸியாக ரீச் ஆச்சுன்னு தான் சொல்லணும். ரஜினி சார் கமல் சாரினுடைய இந்த 50 வருட நட்பு வாழ்க்கையில் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்னு சொல்லலாம்.